சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். தமிழர்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரவிற்கு அருகதை கிடையாது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். அவர்கள் சோசலிசவாதிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அவர்களது அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிற்கு கடந்த காலங்களில் முழுமையாக துணை நின்றது. 1.5 லட்சம் அப்பாவி தமிழ் மக்கள் இறுதிப் போரில் மடிவதற்கு இந்த அமைப்பு உதவி புரிந்தது. தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தினை அவர்கள் பிடித்துள்ளார்கள். நீங்கள் கனவு காண்கின்ற நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். இவ்வாறு புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் கடுமையாக சாடியுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதை தொடர்ந்து பிரதமராக ஹரிணி அமரசூரியவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அமைச்சரவையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்திற்கும் மட்டுமே அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். மேலும் தேசிய பட்டியலின் ஊடாகவும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் பொது தேர்தலில் தானே பிரதமர் வேட்பாளர் என்றும் கட்சி அதை அங்கீகரித்துள்ளதால் ரணிலுடன் கூட்டு சேர போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். இதேவேளை மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் கூட்டணி ஒன்றை முன்வைக்க இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கையில் அரசியல்வாதி ஒருவர் 400 கோடி ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்களை கொள்வனவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு நெருக்கமான ஒருவரினால் அவை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.